ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்த்துட்டோம்னா கோயிலுக்கு போகிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுதான் நான் கிளம்பியிருக்கேன். அதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த என்னுடைய சேரீ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா பிறந்ததுலேருந்து சேரீ அதிகமாக நான் கட்டுறதில்லை. எங்கேயாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் சேரீ கட்டிட்டு போகிறது. சேரீ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஹாய் சொல்லு, ஹாய் பாய் சொல்லு. அதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட் பார்த்தீங்களா. நானும் பாப்பாவை நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது நானும் என் ஹஸ்பண்டு கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சரி ஒரு கிளிப் எடுத்தோம். பாப்பா கோயிலில் ஒரே விளையாட்டு, அங்கே போகிற குழந்தைங்களோடலாம் பிடிச்சிக்கிட்டு ஒரே விளையாட்டாக இருந்தால் அவங்க அப்பா தூக்கி வைக்க மறுபடியும் கீழே விட சொல்லி அடம் பிடிச்சி விளையாண்டுட்டு அங்கேயே சாமியெல்லாம் மன நிறைவாக கும்பிட்டு திண்ணீரெல்லாம் வச்சுட்டு பொட்டு அங்கேருந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாண்டா. பாப்பாவுக்கு ஒரு விளையாட்டு ஜாலியாக இருந்தால். அதுக்கப்புறம் அன்னதானம் போட்டாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு பருப்பு குழம்பு ரசத்தோடு அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு சாமி மன நிறைவாக கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வெளியே இருந்தாங்க. அம்மா கிட்ட கொண்டு போய் பாப்பா விட்டுட்டு நாங்கள் சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு ஒரே குசி சாய்சிரிக்குன்னா விளையாண்டுட்டே இருந்தால். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு நடந்து பாருங்க எப்படி கோயிலில் கை பிடிச்சிட்டு அவங்க அப்பா கை பிடிச்சிட்டு நடந்துட்டுருக்கா. சாமி அதை தொட்டு கும்பிட்றாளுங்களாம்மா. சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தா. அப்போ வர்றதுக்கே அவளுக்கு மனசு இல்லை. ஒரே கும்பல். நாங்கள் போகிறப்பே 10-11 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்போவே அவ்வளோ கும்பல் கோவிலில். அதையும் எடுத்துகிட்டு அம்மா நெத்தியத்தை கூட எடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, அது நாங்கள் வாங்கிட்டு போன தேங்காய் பழம் எல்லாத்தையும் எடுத்து பைக்கில் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டு அம்மா சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோடனே ஐஸ்காரங்க வந்துட்டாங்க. ஐஸ்காரங்க வந்தால் போதும், இந்த பிள்ளைங்க ஒருத்தர் ஐஸ்காரங்களை விடுறதில்ல. ஐஸை வாங்கி வச்சுட்டு எனக்கு கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். ஐஸை தின்னுட்டு எப்படி ஒரு சந்தோஷமாக நடந்து விளையாண்டுட்ருக்கா பார்த்தீங்களா. அவளுக்கு ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கிறான். சாப்பிட்டு நானும் சளி பிடிச்சிரும் இந்த டைமில் கொடுக்கூடாதுன்னு தான் நினைக்கிறது. இருந்தாலும் அழுது அடம் பிடிச்சி வாங்கிடுறா எப்படியோ. சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.